Good afternoon, everyone. So, thanks for coming here to attend this press conference. So, எல்லாருக்கும் தெரியும் கண் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், பார்வை எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ன்றது எல்லாருக்குமே தெரியும். பார்வை இல்லாம நம்மளால ஒரு 5 நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஸோ பிறந்ததுல இருந்து பார்வை இல்லாத இருக்கிறவங்களுக்கு அட்லீஸ்ட் அவங்க முதல்ல இருந்தே எதையும் பார்த்ததில்ல, they'll get adopted to it. அவங்களுக்கு அதுவே பழக்கமாயிடும். இப்போ எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறவங்க சடன்னா அவங்களால பார்க்க முடியலன்னா எவ்வளவு கஷ்டம்ன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இது மாதிரி ஒரு 44 வயசு கைனகாலஜிஸ்ட், ஷீஸ் அ டாக்டர் கைனகாலஜிஸ்ட் ஃப்ரம் மும்பை. ஸோ அவங்க அவங்களோட கிளினிக் பார்த்துட்டு இருந்தாங்க, சிசேரியன் செக்ஷன், பிளெயின் டெலிவரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தவங்க. ஸோ அவங்களுக்கு கண்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஆச்சு, ஐ ப்ரெஷர் பிரச்சனை இருந்தது. ஸோ அவங்க நிறைய ஹாஸ்பிட்டல்ல போய் வெவ்வேறு விதமான ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்குறாங்க. மல்டிபிள் அறுவை சிகிச்சை எல்லாம் செஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா பார்வை குறைஞ்சு அவங்க கம்ப்ளீட்டா இன்னொருத்தங்களோட உதவியோட தான் நடமாடுறதுக்கே ஆயிடுச்சு. ஸோ அது மாதிரி இருந்த நிலைமையில அவங்க நம்ம அகர்வால் கண் மருத்துவமனைக்கு வந்தாங்க. ஸோ அகர்வால் கண் மருத்துவமனைக்கு அவங்க வரும்போது அவங்க ஹஸ்பண்ட் கையை பிடிச்சிட்டு தான் நடந்தே வர முடியும். அதே இடத்துல போய் எல்லாமே பண்ணி எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி இருக்கிற ஒரு ஸ்டேட்ல தான் இங்க வந்தாங்க. அவங்க இங்க வரும்போது எக்ஸாமின் பண்ணும்போது எங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, கிளாக்கோமா இருக்கு, கார்னியா வைட். பட் மெயின் கல்பிரிட் என்னன்னா அவங்களோட லென்ஸ் இடத்துல இல்ல. அது பின்னாடில இருந்து ப்ரெஷர் வருதுனால ஃப்ரண்ட்ல போய் தள்ளி இருக்குது. தள்ளி இருந்துட்டு கார்னியா, கருவழிக்கும் ஐரிஸ் பாப்பாக்கும் எல்லாமே ஒட்டி எல்லாமே ஒரு சாலிட் ஒரு மாஸ் மாதிரி ஆயிருக்குது. ஸோ நம்ம பார்த்தா குவிக்கா ஒரு பார்வையில அது தெரியாது. பட் ஒரு டீடைல் அனாலிசிஸ் பண்ணும்போது அவங்களோட மெயின் ப்ராப்ளம் லென்ஸ்னாலதான் வருது. ஸோ நம்ம சும்மா அந்த லென்ஸ் அப்படியே விட்டுட்டு கருவழி மட்டும் மாத்தி கிளாக்கோமா மட்டும் சிகிச்சா அந்த பேஷண்ட் திருப்பியும் இதே ப்ராப்ளம் வச்சு வந்திருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் நிறைய இடத்துல போய் சால்வ் பண்ணாத எதுனாலனா இந்த லென்ஸ் இது வரைக்கும் யாருமே அட்டென்ட் பண்ணல. ஸோ லென்ஸ் நம்ம என்ன பண்ணோம்னா புதுசு வேர்ல்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் இங்கே இன்னோவேட் பண்ணது டாக்டர் அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல்ல 5F இன்ட்ராகுலர் லென்ஸ். 5F இன்ட்ராகுலர் லென்ஸ்னா இது இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதுல லென்ஸ் வைக்கிறதுக்கு இடம் இல்லாத பேஷண்ட்ஸ்க்கு, இல்ல நிறைய ஆல்ரெடி சர்ஜரி பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு, இல்ல இடம் இல்லாத பேஷண்ட்ஸ்க்கு, இவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஸ்டெபிலிட்டியோட வைக்கலாம். இதுல வேற பிளாப்ஸ், க்ளூ, இல்ல பிளாஞ்சஸ் இந்த மாதிரி எதுவுமே பண்ணாம ஸ்டேபிள் லென்ஸ் அதே இடத்துல கரெக்டா கண்ணுல இருக்க வேண்டிய இருக்கிற இடத்துல சுத்தமா நவராம இருக்கும் அந்த லென்ஸ். அதுதான் மெயின் இஷ்யூ. ஆக்சுவலி ப்ரொஃபஷனலி திருப்பியும் சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ற ஒரு அளவுக்கு she has been able to come because of this new technique 5F. அதனால அந்த ஸ்டெபிலிட்டி வந்தது. ஸோ அவங்க வரும்போது லைட் மட்டும்தான் தெரிஞ்சது. ஸோ லைட் ஃபிளாஷ் லைட் காட்டினா லைட் தெரியுதுனால தவிர அவங்களுக்கு கை ஆட்டுறதும் எதுவுமே தெரியல. ஸோ போஸ்ட் ஆபரேட்டிவ் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேர்ல்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடியும் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். பட் ஷீ இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் பேஷண்ட். பட் த ஹோல் இவ்வளோ சர்ஜரிஸ் காம்பினேஷன் இன் ஒன் பேஷண்ட் ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன். ஆல்சோ இது வரைக்கும் இந்த சர்ஜரி இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் பண்ணியிருக்கோம். We are the only people who have done it because it has been innovated here. நம்மளுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் சர்ஜரி, ஒரு 3-4 சர்ஜரி அட் த சேம் டைம் பண்றோம். கருவழி மாற்றறுவை சிகிச்சை, அந்த 5F IOLங்கிறதே ஒரு புது டெக்னிக். அதுக்கப்புறம் சிங்கிள் பாஸ் போட்ரோபியூப்ளோபிளாஸ்டின்னு சொல்லுவோம், அதுவும் நம்ம அகர்வால்ல கண்டுபிடிச்சதுதான். அதுவும் பண்ணி ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு 3-4 சர்ஜரி சேர்ந்து பண்ணி we were able to give back the vision. ஸோ இதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு. அது தவிர லென்ஸ் அந்த பேஷண்டோட எல்லா லேயர்ஸும் ஒட்டி இருந்தது. ரொம்ப நான் சொன்னது இந்த லென்ஸ் ஃப்ரண்ட்ல தள்ளிட்டு இருக்கிறதுனால ஃப்ரண்ட்ல இருக்க லேயர்ஸ் எல்லாமே சிங்கிள் ஆச்சு, ஒட்டிச்சு. ஸோ அதெல்லாம் கூட கண்ணில் வேற டேமேஜ் கொண்டு வராம டிசெக்ட் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே டேக்ஸ் அ This technique we presented in UAE, Dubai conference. It's an international conference. We will be presenting now in April in USA, then September European Society of Cataract and Refractive Surgery. அந்த மாதிரி நிறைய கான்ஃபரன்ஸ்ல பிரசன்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். கரெக்ட், இட்ஸ் a very new technique. ப்ரொசீஜர் பண்ணது இவங்களுக்கு லைஃப் லாங்கா இது இருக்கும். இது லென்ஸ் ஹாப்டிக் வெளியில எடுத்துட்டு ஃபிக்ஸ் பண்ணதுக்கு நிறைய டெக்னிக் இருக்கு. பட் அது நிறைய டெக்னிக்ஸ் இருக்கனாலே அதுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன் ரேட் கூட ஜாஸ்தி இருக்கு. பட் இந்த பர்டிகுலர் டெக்னிக்ல அதை பார்த்தீங்கன்னா அது ஹாப்டிக் மினிமல் இன்வெசிவ் டெக்னிக் மூலமா தான் நம்ம யூஸ் இதை வெளியில கொண்டுட்டு வந்திருக்கோம். மினிமலி இன்வெசிவ் இருக்கனாலே அதோட ஃபிக்சேஷன் ரொம்ப ஜாஸ்தி பெட்டரா இருக்கு. 2 3 அட்வான்டேஜ் என்னன்னா அதை போஸ்ட் ஆபரேட்டிவ் காம்ப்ளிகேஷன் சொல்றோம்.
அது ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள். மூணாவது மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா அது லென்ஸ் வந்து ஷேக்கே ஆகாது. இட்ஸ் இந்த நியர் நார்மல் நேச்சுரல் பொசிஷன். ஸோ இந்த மூணு அட்வான்டேஜ் இருக்கனால இந்த லென்ஸோட ஸ்டெபிலிட்டி பிளஸ் குவாலிட்டி ஆஃப் விஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அதுதான் இந்த டெக்னிக்கோட மெயின் அட்வான்டேஜ். ரெண்டாவது வந்து மேடம் வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டு சொல்லிட்டாங்க இந்த டெக்னிக் சர்ஜரி பண்ண டைம்ல நம்ம எல்லா பேர் சர்ஜன்ஸ் இருக்கோம், நமக்கு தான் தனியாக எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதோட எக்ஸ்பர்டீஸ் அது டாக்டர் சூசன் இருக்கனாலே அவர் தான் இன்னோவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே பெனிஃபிட் வந்து ரொம்ப மற்ற ஜெனரல் பாப்புலேஷன் மற்ற மக்களுக்கு ரீச் ஆகும். அதுக்கு தான் நம்ம இதுக்கு உங்களுக்கு கூப்பிட்டதுக்கு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த டெக்னிக் வந்து பார்த்த மாதிரி ரொம்ப சிம்பிளா இருக்கு. பட் நம்ம சர்ஜன் ஆப்ரேட் பண்ண டைம்ல இது ரொம்ப சேலஞ்சிங் டெக்னிக். இதுல ப்ரிசிஷன் ஹேஸ் டு பி டாப் ஆர்டர். அந்த ப்ரிசிஷன் எல்லாமே நம்ம மைக்ரோ மில்லிமீட்டர் லெவல்ல தான் பாக்குறோம். இதே நம்ம மாஸ்டர் பண்ணிட்டு ஓரளவுக்கு கொண்டு வந்ததுன்னா நம்ம எல்லா பேஷண்ட்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் 100% விஷன் கொடுக்க முடியும். ஸோ இதுதான் மெயின் அட்வான்டேஜ். வணக்கம், ஐ எம் டாக்டர் சூசன் ஜேக்கப், அகர்வால்ஸ் ஐ ஹாஸ்பிட்டல் சென்னை. என் கூட வந்து டாக்டர் சௌந்தரி இருக்காங்க, டாக்டர் மனோஜ் கத்ரே இருக்காங்க. போன வாரம் வந்து எங்ககிட்ட வந்து பாம்பேலேருந்து ஒரு கைனகாலஜிஸ்ட் சர்ஜன் வந்தாங்க. 2 கண்ணும் தெரியாம அவங்க வந்து உதவியோட நடந்தாங்க. அவங்களுக்கு தனியாவே நடக்க முடியாது. 1.5 years முன்னாடி வரைக்கும் அவங்க சர்ஜரி கூட பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து நிறைய சர்ஜரிஸ் அந்த கண்ணில் பண்ணி எல்லா இடத்துலையும் போய் பண்ணிட்டு எதுவுமே பண்ண முடியாதுன்னு இருக்கிற ஸ்டேஜ்ல அவங்க இங்கே வந்தாங்க. ஒரு உலகத்துல ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேர்ல்ட் நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் டைம் 5F IOL டெக்னிக் யூஸ் பண்ணி, இது அகர்வால்ஸ் ஐ ஹாஸ்பிட்டல்லே டெவலப் பண்ண ஒரு டெக்னிக். இது வச்சு ஆப்ரேட் பண்ணிட்டு அந்த பேஷண்ட்க்கு திருப்பியும் பார்வை கொடுத்துருக்கோம். பேஷண்ட் இப்போ தனியா நடக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டே அவங்க கண்ணு திறக்கும் போது தனியா நடந்து உள்ள ரூம்ல வந்தாங்க. அண்ட் இப்போ அவங்க வந்து ஆஸ் வித்தின் அ மந்த் விஷன் ஆல்ரெடி இப்போவே 624 ஆயிடுச்சு. இன்னும் இம்ப்ரூவ் ஆகும்போது ஐ எம் ஷுர் அவங்க திருப்பியும் அவங்க ஒர்க்குக்கே போற அளவுக்கு ஆயிடும். ஸோ இந்த புது டெக்னிக் 5F IOL இருக்கிறது என்னன்னா, பேஷண்ட்க்கு வந்து லென்ஸ்னாலே தான் ப்ராப்ளம் எல்லாமே இருந்தது. லென்ஸ் ஃப்ரண்ட்ல மூவ் ஆயிட்டு மற்ற கார்னியா, கிளாக்கோமா, ஐரஸ் எல்லா லேயர்ஸ்லயும் டேமேஜ் ஆகி அந்த லென்ஸ் இடத்துல இல்லாததுனால இந்த இஷ்யூஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது. இந்த லென்ஸ் நாங்க மாத்திட்டு புது 5F டெக்னிக் வச்சு லென்ஸ் போட்டோம். இது வச்சு என்ன அட்வான்டேஜ்னா, லென்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ராக் ஸ்டேபிளா இருக்கும், எங்குமே ஆடாது. முன்னாடி வந்து லென்ஸ் உள்ள ஃப்ரண்ட்ல தள்ளி தான் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்தது. இப்போ இருக்கிற லென்ஸ் அதே இடத்துல இருக்கும். மைக்ரோ ஸ்க்ளீரோட்டமி மைக்ரோ இன்சிஷன்ஸ் வச்சு ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு தின் நீடில் அளவுக்கு இருக்கிற இன்சிஷன் வச்சு தான் இந்த லென்ஸ் நம்ம ஸ்டெபிலைஸ் பண்றோம். அதனால போஸ்ட் ஆப்ரேட்டிவ் காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி இப்போ இருக்கிற டெக்னிக்ஸோட. இப்போ இருக்கிற டெக்னிக்ஸ் லீக் வரலாம், இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம், அந்த ஹாப்டிக்ஸ் வெளியில் வரலாம். இது எல்லாமே நலிஃபை ஆச்சு, இந்த ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராது. ஸோ இந்த டெக்னிக் வச்சு ஆல்ரெடி நாங்கள் ஒரு 15 சர்ஜரிஸ் பண்ணிட்டோம். அதில் வந்து லேட்டஸ்ட்டாக இந்த லேடி டாக்டர் தான் பண்ணியிருக்கோம்.